படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 27வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். நிலா, நான் தாண்டி காரணம். உனக்கு இப்படி ஆனதுக்கு நான் தாண்டி காரணம். நான் தான். என்னால தான் நீ இப்படி ஆயிட்ட. என்று பைத்தியம் பிடித்தவன் போல் அழுகையில் அரட்டி கொண்டு இருந்தவனை காண்கையில் மனோகரனை பயந்து விட்டார். மாறன், ஏன் அழுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. நிலா ஆக்சிடென்ட்டுக்கு நீங்க எப்படி காரணம்? என்று அவர் புரியாமல் விழித்தார். மாரடி நினைவுகள் 2 வருடங்களுக்கு முன் அவள் பிறந்த நாளில் சென்று நின்றது. நாளுக்கு நாள் நிலாவின் நினைப்பு அதிகமாய் தாக்க அவளை காண வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் வலுப்பெற்றது. அவளின் காதலை பெற்ற தினம் அவள் பிறந்த நாள் அன்று அவளுக்கு தெரியாமல் அவளை சந்தித்துவிட்டு வரலாம் என்று புனேவிலிருந்து கிளம்பிவிட்டான் மாறன். கல்லூரி வாயிலில் ஒரு ஓரத்தில் அவள் வருகைக்காக காத்திருக்கையில் எப்போதும் போல் புத்தாடை அணிந்து அழகாய் வந்தவளின் முகத்தில் துளியும் சிரிப்பில்லை. அதற்கு காரணம் நான் தான். என்று நினைத்தவன் அப்போதே சென்று அவள் சோகத்தை களைய நினைத்த மனதை கடினப்பட்டு அடக்கி கொண்டான். அவள் முன் சென்று நின்றால் சில மணி நேரம் மகிழ்ச்சியாக இருப்பாள். ஆனால் தான் சென்ற பின் மிட்டாயை கையில் கொடுத்துவிட்டு பிடுங்கிக் கொண்டால் வாடும் குழந்தை போலாகி விடுவாள் என்று உணர்ந்தவன் அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுவிட்டான். ஆசை தீர அவளை விழிகளால் பருகினான் மாறன். கல்லூரிக்குள் நுழைய போனவள் என்ன நினைத்தாலோ ஓடி வந்து சுற்றுமுற்றும் தேட உடனே மறைவில் ஒளிந்து கொண்டான் அவன். விழிகளை அலைய விட்டு நாலாபுரமும் தேடினாள் நிலா. அத்தனை பேர் கல்லூரிக்குள் சென்று கொண்டிருக்க யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று மாறா மாறா என்று அங்குமிங்கும் ஓடி கத்தினாள். அவளுக்கு அவள் உயிர் அருகே நின்று துடித்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு. இதயம் படபடவென அடித்து கொள்ள சுற்றி முற்றி தேடினாள். அவள் விழிகளின் ஏக்கமும் கால்களின் அலைப்புறுதலும் கண்டவனுக்கு உள்ளமெல்லாம் வலித்தது. எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா கல்லூரி வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தவளின் மனதில் காதலி விதைத்து அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்வாக அவனுக்கு இருந்தது. தான் இப்போது சென்று அவள் முன் சென்றால் அவன் பின் திரும்பி செல்வது கடினம். அவளும் கஷ்டப்படுவா. வேண்டாம், அவ பார்க்கறதுக்குள்ள நாம போயிடலாம் என்று அவள் கண்ணில் படாமல் கிளம்பி விட்டான் மாறன். அவள் கிளம்பிய சிறிது நேரத்தில் சித்தம் கலங்க அங்கும் இங்கும் ஓடி ஓடி திரிந்தவளை பைத்தியக்காரி போல் பார்த்து விட்டு சென்றனர் சிலர். மாறா, சத்தியமா முடியலடா. என்னை விட்டு உன்னால இருக்க முடியுதா? நீ இங்கே தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் என் கண்ணுக்கு தெரியலையே. வேண்டாம் மாறா, இந்த விஷயம் பறிச்ச. நான் அப்பா கிட்ட பேச போகிறேன். உங்ககிட்ட பேசுகிறதுக்காவது பெர்மிஷன் கேட்குறேன். இதுக்கு மேலே போனால் சத்தியமாக நான் பைத்தியம் ஆகிடுவேண்டா. உங்ககிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும், பக்கத்தில் இல்லைனாலும் ஃபோன்லையாவது பார்க்கணும் மாறா என்று உள்ளுக்குள் கதறி துடித்தவளை ஒரு கார் வேகமாக வந்து அடித்து தூக்கியது. அவனின் நினைவுகளுடனே சுற்றி கொண்டு இருந்தவளின் மூளை கடைசி வேலையாக அவன் நினைவுகளை மட்டுமே சுமந்து வேலை நிறுத்தம் செய்தது. அதன் பின் அவளை மருத்துவமனையில் சேர்த்து அவள் உயிரை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு அவளின் ஆழ்மன இயக்கங்களை கண்டறிந்து பூர்த்தி செய்து குணமாக்க மருத்துவரால் கூட முடியவில்லை. அதை மனோகரிடம் அப்படியே சொன்னவன், நான் தான் நிலாவோட நிலைமைக்கு காரணம். நான் தான் என்னாலதான் அவளுக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஐயோ நிலாமா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் உன் கண்ணுல படாம கிளம்புனேன்டி. ஆனா இப்படி ஆகணும்னு நினைக்கலையே என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான். அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மனோகர் அதிர்ச்சியில் உடைந்திருந்தார். இருவரின் வாழ்வில் விதி இப்படி சுழட்டி சுழற்றி விளையாடி இருக்கும் என்று அவரும் எதிர்பார்க்கவில்லை. முதலில் மனோகர் குற்ற உணர்வில் தவித்தார். இப்போது மாறன் அவனால் தான் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவனும் ஒரு காரணமாகி போனதில் அவனை வெறுத்தான். அவள் அனுபவிக்கும் அத்தனை வேதனைகளுக்கும் அவன் மட்டுமே காரணம் என்று மொத்த பழியையும் தன்மேலே போட்டு கொண்டான். அவன் அழுது அரற்றி கொண்டிருக்க அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிலா, ஏன் இலா அழுறீங்க என்றாள். அவன் பெயரை இளமாறன் என்று சொல்லி வைக்க அதிலிருந்து அவனை இலா என்று அழைக்க ஆரம்பித்து விட்டாள். இத்தனை நாள் தன்னை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டவன் அழுவது அவளுக்கும் அழுகையை கொடுத்தது. அவள் முகம் காணவே கூனி குறுகி போனான் மாறன். அவள் நிலைமைக்கு தான் தானே காரணம் என்பது அவனை உயிரோடு கூறு போட்டது. அவன் தலை குனிந்து குலுங்கி கொண்டிருக்க அவன் முகத்தை மெல்லமாய் நிமிர்த்தியவள், நீ ஏன் அழுற இலா? நான் மாறனை மிஸ் பண்ணுற மாதிரி நீயும் யாரையாவது மிஸ் பண்ணுறியா? அழாத, சீக்கிரம் கிடச்சிடுவாங்க, உனக்கு நான் இருக்கிறேன்.
என்று விழிகளில் உணர்வை கொட்டி அவன் வழிகளை உணர்ந்தவளுக்கு அவள் மனம் சொல்லும் பதிலை மூளைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் அவன் அழுதால் வலிக்கிறது. அவன் கண்ணீரை துடிக்க கைகள் பரபரைக்கிறது. ஆனால் காரணத்தை அறியதான் மூளை முற்படவில்லை. நிலா, என்று அவளை இருக்க அணைத்து கொண்டான். அவன் மனதின் வழிகளுக்கு அந்த அணைப்பு தேவைப்பட்டது. அவளை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்று மனதில் சத்தியம் செய்து கொண்டான். அவனை சமாதானப்படுத்தி மருத்துவமனை அழைத்து சென்றார் மனோகர். மருத்துவரிடம் அனைத்தையும் அவன் ஒப்புவித்து, அவளுக்கு சீக்கிரம் குணமாகிருமா டாக்டர்? நான் தான் மாறேன். என்ன தினமும் பார்க்குறா, என் பக்கத்தில் தான் இருக்கிறா. அப்புறமும் என் டாக்டர் அவளுக்கு சரியாகலை. மாற எங்கன்னு என்கிட்டயே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். என்றான் மாறன். உங்களை அன்னைக்கு தேடி நீங்கள் இல்லைங்கிற இயக்கம் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கு. அதில் ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபடவும் பிரெயின் அந்த இயக்கத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். நீங்களும் அவங்களும் பேசிக்கிட்ட பழைய நினைவுகளை பற்றி அடிக்கடி பேசுங்க. நீங்கள் போன இடங்களுக்கு மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு போங்க. மனசு ஈஸியாக புரிஞ்சிக்கும். ஆனால் மூளை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க டைம் ஆகும். நான் ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரம் குணமாகும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மருத்துவர். அதிலிருந்து அவனும் அவளும் சென்ற இடங்களுக்கு கூட்டி சென்றான். அவ்வளவு ஒன்றும் நிறைய இடங்களுக்கு இருவரும் சென்றதில்லை. ஒன்று காஃபி ஷாப், இன்னொன்று பீச். அதை விட்டால் நடு ரோட்டில் திருவிளக்கு வெளிச்சத்தில் குளிர் காய்வார்கள். அடிக்கடி பீச்சுக்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றாலே அவள் குழந்தையாக விளையாடும் அழகினை ரசிக்கவே கூட்டி செல்வான். அன்றும் பீச்சில் ஆடி களைத்து முடித்துவிட்டு, ஏஞ்சல் போதும் வாடி, இதுக்கு மேலே ஆட்டம் போட்டா உடம்புக்கு ஏதாவது ஆகிடுண்டு. அப்பா அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, சீக்கிரமா போகணும். அப்புறம் அவங்க வந்து வெளியில வெயிட் பண்ணுற இருக்கிற மாதிரி ஆகிட போகுது என்று சொன்னான் மாறன். ஏன் அப்பா அம்மா வராங்க? நாளைக்கு ஆஃபீஸ் போறியா? அப்படின்னா என்ன அம்மா வீட்டில் தானே விடுவேன் என்று கேட்டாள் நிலா. இந்த கேள்வியெல்லாம் நல்லா தெளிவா கேளு. திடீர்னு மாறனுங்கன்னு ஆரம்பிச்சிடுற. உன்னை எப்போ என் பழைய ஏஞ்சலா பாப்பேனோன்னு ஏக்கமா இருக்குடி என்று பெருமூச்சு விட்டவன், நாளைக்கு சண்டே தானே, நானும் இருப்பேன். அதான் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். இப்போ போலாமா என்றவன் அவள் உடையில் ஒட்டியிருந்த மணலையெல்லாம் தட்டிவிட்டு காரில் கிளம்பினான். இருவரும் எப்போதும் சந்திக்கும் அதே கார்தான். நண்பனிடம் விற்றதால் அதை திருப்பி வாங்கும்போது அவனுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த காரின் உள்ளே ஏறும்போதெல்லாம் அவனுக்கு பழைய நினைவுகள் வந்து மூச்சு முட்டுகிறது. உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையாடி என்று மானசீகமாக அவன் புலம்புவதெல்லாம் அவள் எங்கே கேட்டாள். அவன் கார் பீச்சிலிருந்து கிளம்பும் அதே நேரம் அதுவரை அவர்களையே நோட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு ஜோடி விழிகளின் சொந்தக்காரன் அவனது காரின் அவர்களை பின்தொடர்ந்தான். வீட்டில் நுழைந்து கதவை திறந்து அவளை உடை மாற்ற வைத்து ஹாலில் அமர்ந்தனர். நிலா, நீ ஏன் என் கூடவே இருக்கிற என்று தலை சாய்த்து கேட்டாள் நிலா. ஏன்னா நீ தான் என் ஏஞ்சல், காதலி, மனைவி, எல்லாமே. உன்னை விட்டு எங்க போறது என்று ஆசையாய் அவளது கன்னம் ஏந்தி விழிகளில் காதலை அவளுக்குள் கடத்த முயற்சித்தான். என்னதான் உணர்வுகளுக்கு கடிவாளமிட்டு வைத்திருந்தாலும் சில நேரம் தானாய் அணை உடைக்க வைத்து விடுகிறாள் அவனது ஏஞ்சல். அவனையே குறுகுறுகென பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தலை வலிப்பது போல் இருந்தது. தலையை பிடித்து கொண்டு, ஆ வலிக்குது மாறா என்று தன்னை அறியாமல் மாறா என்பது அவள் வாயில் வந்தது. என்ன சொன்ன நீலா என்று அவள் முகத்தை திருப்பி அவளை உலுக்கினான். எதுக்கு இப்படி உழுக்கிற? எனக்கு பசிக்குது என்று முகத்தை சுருக்கினாள் நிலா. அத்தை டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, அதான் நான் எதுவும் பண்ணல. இருடி, உனக்கு சாப்பிட ஏதாவது செய்றேன் என்று கிச்சனில் நுழைய அதே நேரம் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. அத்தை மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று கதவை திறந்தவன் வெளியே நின்றிருந்தவனை கண்டு அதிர்ந்தான். கதவை திறந்த மாறன் அங்கு நிற்பவனை கண்டு ஏன் அதிர்ச்சி அடைந்தான்? அங்கு நிற்பவன்தான் நிலாவின் இந்த நிலைமைக்கு காரணமானவனாக இருக்குமா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.